Hi friends, இன்னைக்கு பேப்பர் கப் வச்சு ஒரு சூப்பரான கிராஃப்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் 9 பேப்பர் கப் எடுத்து வச்சிருக்கேன். இந்த சைஸ்ல எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேப்பர் கப்பை இது மாதிரி வந்து ஈக்குவல் சைஸ்ல வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஈக்குவலா கட் பண்ணீங்கன்னா பார்க்க நீட்டா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. ரவுண்டா இது மாதிரி பென்சில் இல்ல வேற ஏதாவது ஸ்டிக் எடுத்துட்டு இது மாதிரி பேப்பர்ஸ்லாம் வந்து ரோல் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஃபுல்லுமே ரோல் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லுமே ரோல் பண்ணிட்டேன். இது மாதிரி ரோல் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கப்பை வந்து திருப்பிட்டு க்ளூ அப்ளை பண்ணிட்டு இது வந்து இது மாதிரி ஒட்டிக்கணும். இது ஒட்டும்போது ஃபர்ஸ்ட் உடனே ஒட்டிராது. இது க்ளூ அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இது மாதிரி பிடிச்சிட்டிங்கன்னா ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேப்பரை வந்து ஒட்டிட்டு கொஞ்ச நேரம் கையில் பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஒட்டிக்கும். அவ்வளோதான், இது ஃபுல்லுமே நான் ஒட்டிட்டேன். கொஞ்ச நேரம் பிடிச்சிட்டிங்கன்னா ட்ரை ஆகிடும். அவ்வளோதான், ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ராங் ஆச்சு. இப்போ இந்த பேப்பர் கப்பை இது மாதிரி திருப்பிட்டிங்கன்னா ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது மாதிரி 9 ஃப்ளவர் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து லைட்டாக இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும். எல்லா கப்பையும் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், 9 ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நான் கலர் பண்ணிக்கிறேன். இன்னும் பார்க்க லுக்காக இருக்கும். இதுக்கு நான் அக்ரிலிக் பெயிண்டில் ரெட் கலர் எடுத்திருக்கேன். ரெட் கலர் எடுத்துகிட்டு இது மாதிரி கலர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலரில் நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். அது நம்ம இஷ்டம் தான். நெக்ஸ்ட்டு ஃப்ளவருக்கு வந்து நான் ப்ளூ கலர் வந்து டார்க் ப்ளூ மைல்ட் கலர் மாதிரி எடுத்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். 5 ஃப்ளவருக்கு வந்து ப்ளூ கலரும் 4 ஃப்ளவருக்கு வந்து ரெட் கலரும் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது எல்லோ கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு நடுவில் வந்து ரெண்டுத்துக்குமே எல்லா ஃப்ளவருக்கும் வந்து நடுவில் எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன். இது மாதிரி எல்லோ கலர் கொடுத்ததுக்கப்புறம் ப்ரௌன் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து இது மாதிரி நடுவில் டாட் வச்சுக்கிறேன். இது மாதிரி எல்லா ஃப்ளவரும் ரெடி பண்ணிட்டேன். 5 ப்ளூவும் 4 ரெட்டும். இப்போ லீஃப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் க்ரீன் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போ 2 பேப்பரும் ஒன்றா வச்சு கட் பண்ணிவிட்டேன். 2 லீஃப் வந்து ஒரே டைமில் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி பேப்பர் எடுத்துகிட்டு இந்த சைஸில் நான் ஃபோல்டு பண்ணி இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்தி வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் இப்படி ஒன்றா சேர்த்தி வச்சுட்டு இது மாதிரி லீஃப் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இப்போ இது 2 லீஃப் வந்திருக்கு. ஓப்பன் பண்ணிங்கன்னா இது மாதிரி இருக்கும். இப்போ இதை ஃபோல்டு பண்ணி இது மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிறேன். முன்னாடியும் பின்னாடியும் இது மாதிரி திருப்பி திருப்பி ஃபோல்டு பண்ணிட்டா அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா அழகாக இருக்கும். இது மாதிரி முன்னாடி பின்னாடி ஃபோல்டு பண்ணிகிட்டே வாங்க. நல்லா ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு விரித்து பார்த்தோம்னா பார்க்க ஃப்ளவர் ஷேப்பில் அழகாக இருக்கும். இதே மாதிரி அந்த லீஃபையும் நான் வந்து பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இது மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா லீஃப் ஷேப்பில் வரும். இது மாதிரி நான் 18 லீஃப் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஃப்ளவருக்கு 2 லீஃப். இப்போது இது மாதிரி நான் ஸ்டிக்கு 6 ஸ்டிக் எடுத்திருக்கேன். 4 ஸ்டிக் ஒரே சைஸில், மீதி 2 ஸ்டிக்கும் ஒரே சைஸில். ஃபஸ்ட்டு அந்த 4 ஸ்டிக்கை இது மாதிரி ஒட்டிக்கோங்க. இது மாதிரி கிராஸாக இதை ஒட்டும் போது ஈக்குவல் லென்த்தில் வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி ஒட்டினீங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்கும். அந்த 4 ஸ்டிக்கும் ஒரே லென்த்தில் வந்து கட் பண்ணி வச்சிட்டிங்கனாலே ஒட்டும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ இது மாதிரி கிராஸாக ஒட்டும் போது கரெக்டாக இந்த ஸ்டிக்குக்கும் அந்த ஸ்டிக்குக்கும் ஈக்குவலாக வந்து மெஷர் பண்ணி ஒட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த ஷேப் வந்து நீட்டாக வரும். இப்போ இந்த லாஸ்ட் ஸ்டிக்கையும் ஒட்டிடலாம். கரெக்டாக ஒட்டும் போது ஈக்குவலாக ஒட்டினீங்கன்னா தான் பார்க்க அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும்.
அவ்வளோதான் 4 ஸ்டிக்கையும் ஒட்டியாச்சு. இப்போ மீதி 2 ஸ்டிக்கும் வந்து ஒரே சைஸில் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இது மாதிரி கிராஸாக ஒட்டிக்கலாம். இதையும் கரெக்டாக ஒட்டுங்க, இல்லைன்னா வந்து ஷேப் மாறிடும். இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க. கமெண்ட்டோடு உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃப்ளவரோட ஒரு ஃப்ளவருக்கு 2 லீஃப் வச்சு நான் ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், எல்லா ஃப்ளவர்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃப்ளவர்ஸ்லாம் ஸ்டிக்கில் வச்சு ஒட்டிக்கலாம். 5 ப்ளூ கலர் ஃப்ளவரும் 4 ரெட் கலர் ஃப்ளவரும் ரெடி பண்ணியிருக்கேன். அதனால் இது ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கனால இந்த ப்ளூவும் வந்து நடுவில் வச்சு ஒட்டிக்கிறேன். அதே மாதிரி கீழேயும் ப்ளூ கலர் வச்சு ஒட்டிக்கிறேன். இதே மாதிரி 4 பக்கம் ப்ளூ வச்சுட்டு அந்த சைடில் க்ராஸாக வந்து 4 ரெட் கலர் வச்சு ஒட்டிக்கிறேன். இது மாதிரி கலர் ஒட்டும் போது கரெக்டாக பார்த்து ஒட்டுங்க. ஒரே கலர் 2 பக்கம் ஒன்றா வர மாதிரி ஒட்டிடாதீங்க. இது மாதிரி கலர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத, ஆல்டர்னேட்டிவாக இருக்காங்கிறத பார்த்துட்டு நீங்கள் ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான், எல்லாம் ஒட்டியாச்சு, நல்லா ஸ்ட்ராங்காச்சு. சூப்பரான வால் ஹேங்கிங் ரெடி ஆயிடுச்சு. பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.